குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. 2026-2027 ஆண்டுக்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றும் குடியரசுத் தலைவரின் உரையில் அரசின் கொள்கைகள் உள்ளிட்டவை இடம்பெறும். தொடர்ந்து பொருளாதார ஆய்வு அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026-27 ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் வெளியுறவுக் கொள்கை, வரி விவகாரம், SIR குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். சட்டப்பேரவை கூடும்போது ஆளுநர் உரை அவசியமில்லை என்ற வகையில் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டுவர முன்மொழிய இருப்பதாக திமுக MP திருச்சி சிவா கூறியுள்ளார். அரசு என்ன கொள்கை குறிப்பை தருகிறதோ அதை அப்படியே படித்துவிட்டு செல்வதுதான் பழக்கம். ஆனால் அவர்கள் அதை மீறி தங்களுக்கு விருப்பமான சொற்களை சேர்ப்பது, பிடிக்காததை நீக்குவது, பாதியை எடுத்து விடுவது, பாதியிலேயே வெளியேறி செல்வது என்கிற மரபு மீறிய அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற வகையில் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது. எனவே அதற்கு ஒரே வழி அரசியல் சட்டத்தை திருத்தி ஆளுநரின் உரை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த ஆண்டு தொடங்குகிற போது தேவையில்லை என்ற திருத்தத்தை கொண்டு வர நாங்கள் முயற்சிக்கிறோம். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் எதற்கெல்லாம் விலக்கு இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இப்போதே மக்களிடையே அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வருமான வரி தாக்கல் செய்பவர்களுக்கு வரி அட்டவணை எப்படி மாறப்போகிறது என்று மாதச்சம்பளம் பெறுவோர் எதிர்பார்த்துள்ளனர். புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வந்துள்ளதால் பட்ஜெட்டில் மேலும் வரி குறைப்புகள், எளிமையான விதிமுறைகள் இருக்கும் என்று வரி செலுத்துவோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றவும் ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.